அதிமுக ஒரு மக்கள் இயக்கம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மா. இந்த இயக்கத்தினுடைய இன்றைக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு அபிரிதமான செல்வாக்கு. இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் பாஜக கூட்டணியோடு இன்றைக்கு செல்லும் இடமெல்லாம் இன்றைக்கு அதிமுகவிற்கு மக்களிடத்தில் ஒரு மிகுந்த வரவேற்பு கிடைக்கிறது. அப்ப இதுதான் நோக்கம். என்னன்னா திமுகவை அனுப்பணும். அப்ப திமுகவை அகற்றணும் அப்படின்னா இன்றைக்கு எந்த வாக்குகளையும் சிதறடிக்க விரும்பாம தன்னை நோக்கி தேர்தல் காலம் இருக்கிறது, 8 மாச காலம் இருக்குது. அதற்குள்ளேயே பல்வேறு, அதாவது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று கருதுகிற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். அது அதிமுக தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஐயா எடப்பாடியார் தான். அப்ப அவருடைய அந்த இசைவு எந்த கட்சி கொடுக்கிறாங்க, எந்த தலைவர் கொடுக்கிறாங்களோ அதை ஏத்துக்கிட்டு திமுகவை அப்புறப்படுத்துற நோக்கத்தினால்தான் இன்றைக்கு அதிமுகவுடைய பயணம் இருக்குது. இன்றைக்கு மக்கள் செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் அதிமுக. இல்ல, நீங்க அப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னா ஏன் இன்னும் பிரம்மாண்ட கட்சிகளுக்காக அந்த புள்ளியில தான் இன்றைக்கு கூட்டணியே அமையுது. இல்ல, வேற என்ன கேட்டீங்க? இல்ல, நீங்க அப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குன்னா ஏன் இன்னும் வேற சில கட்சிகள் வர்றதுக்காக காத்திருக்கணும்? இல்ல, காத்திருக்கல. அதாவது என்னன்னா ஒரு நல்ல எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா இப்ப இந்த இருக்கிற கூட்டணி பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு நல்ல வெற்றி கிடைக்குது. ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மிகப்பெரிய வெற்றி. திமுகவை தொகுதியே இல்லாத இடத்திற்கு கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னா அந்த கட்சிகளுடைய ஆதரவு இருந்ததுன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை படைக்கலாங்கிறது அதிமுகவுடைய கருத்து. அப்ப திமுகவை எதிர்க்கணும்ன்ற நோக்கம் உள்ள கட்சிகள் எதா இருந்தாலும் வரணும்னு தான் நாங்க அழைப்பு விடுக்கிறோம். திறந்த மனதோட இருக்குது அதிமுக தலைமையிலான கூட்டணி. அப்ப வர்றவங்க வரலாம், அதை பத்தி ஒன்னும் ஆட்சேபனை இல்லை.